வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். உபாகமம் 4ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் சீனாய் மலையில் ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொண்ட நியாயப்பிரமாணத்தை மோசே அவர்களை உற்சாகப்படுத்துகின்றார். 6ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும்போது, இஸ்ரவேல் ஜனங்கள் உண்மையில் ஆண்டவருடைய கட்டளைகளை பின்பற்றுவார்களானால் மற்ற ஜனங்களும் அந்த கட்டளைகளை எல்லாவற்றையும் கேள்விப்படுவார்கள். அது மாத்திரமல்லாமல் இஸ்ரவேலின் ஞானத்தையும் விவேகத்தையும் அவர்கள் பார்ப்பார்கள். பின்பு இந்த பெரிய ஜாதியே ஞானமும் விவேகமுள்ள ஜனங்கள் என்று சொல்வார்கள். நண்பர்களே, இன்று கூட உலகம் ஆண்டவரை நிராகரித்தது போல தோன்றலாம். ஆனால் அதிகப்படியான மக்கள் நீதியான வாழ்க்கை வாழும் விசுவாசிகளை மதிக்கின்றார்கள். இன்று கூட விசுவாசி அல்லாதவர்கள் கிறிஸ்தவ விசுவாசிகளை சீரானவர்கள், நீதியான வாழ்க்கை வாழுகிறவர்கள் என்று கனம் பண்ணுகின்றார்கள். ஆண்டவருடைய கட்டளைகளை இஸ்ரவேல் பின்பற்றுவதற்கு இன்னொரு உற்சாகமூட்டும் காரணமும் இருக்கின்றது. 12ஆம் வசனத்தில் மோசே இஸ்ரவேலரை பார்த்து சொல்லுகின்றார், சீனாய் மலையிலே அக்கினியின் நடுவிலிருந்து கர்த்தர் உங்களோடு பேசினார். நீங்கள் கைக்கொள்ள வேண்டும் என்று அவர் உங்களுக்கு கட்டளையிட்ட 10 கற்பனைகளாகிய தம்முடைய உடன்படிக்கையை அவர் உங்களுக்கு அறிவித்து அவைகளை 2 கற்பலகைகளில் எழுதினார். அதாவது மோசே இங்கே குறிப்பிட்டு காண்பிக்கும் காரியம் என்னவென்றால், ஆண்டவர் தனிப்பட்ட விதமாய் இஸ்ரவேல் ஜனங்களை சந்திக்க வந்து சீனாய் மலையிலே அவர்களுக்கு நியாயப்பிரமாணத்தை அவரே எழுதி கொடுத்தார். இது மிகப்பெரிய கிருபை. உண்மையில் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரிடத்தில் நெருங்கி வந்தால் மரித்து போவோம் என்றுதான் நினைத்தார்கள். ஆனால் அவர்கள் மரிக்கவில்லை. அவர்கள் தேவனுடைய விசேஷமான மக்களாய், அவருடைய நோக்கத்தை செய்ய தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களாய் இருந்தபடினாலே அன்றைக்கு அவர்கள் பிழைத்து கொண்டார்கள். ஆண்டவருடைய நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படிவதற்கு எங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்நாளில் நீங்கள் இருக்கிறது போல தமக்கு சுதந்திரமான ஜனமாய் இருக்கும்படி கர்த்தர் உங்களை சேர்த்து கொண்டு உங்களை எகிப்து என்னும் இருப்பு காலவாயிலிருந்து புறப்பட பண்ணினார். அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தென்ற அக்கினி சூளையிலிருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தார் என்று மோசே சொல்லுகின்றார். ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடப்பதற்கு இதுவும் இன்னொரு முக்கியமான காரணம். பாருங்கள், இஸ்ரவேல் ஒரு மிகப்பெரிய கிருபையை ஈவாக பெற்றிருக்கின்றது. இப்பொழுது அந்த ஈவை, அந்த கிருபையை கொடுத்தவருடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டும். பாருங்கள், எந்த ஒரு உண்மையான உறவிலும் எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன. இது ஆச்சரியம் அல்ல. அது மாத்திரமல்லாமல் அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்படாமல் போகும்போது அந்த உறவு சரியாயிருக்காது. மோசே கூட ஆண்டவரோடு தனக்கு இருந்த உறவில் இதை பார்த்தார். அதை தான் 21ஆம் வசனத்தில் சொல்லுகின்றார், கர்த்தர் உங்கள் நிமித்தம் என்மேல் கோபம் கொண்டு நான் யோர்தானை கடந்து போவதில்லை என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாய் கொடுக்கிற அந்த நல்ல தேசத்தில் நான் பிரவேசிப்பதில்லை என்றும் ஆணையிட்டார் என்று சொல்லுகின்றார். இப்பொழுது ஆண்டவரோடு உறவில் இருக்கும் அவர்கள் மோசேயை போல இல்லாமல் ஆண்டவரோடு உள்ள உறவில் தங்களுடைய பங்கை நிறைவேற்ற வேண்டும். அதாவது ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டும். ஏனென்றால் மோசே 24ஆம் வசனத்தில் சொல்லுகிறது போல, உன் தேவனாகிய கர்த்தர் பட்சிக்கிற அக்கினி, அவர் எரிச்சலுள்ள தேவன். நண்பர்களே, ஆண்டவருடைய எரிச்சல் என்பது வேறு யாரோ புதிய காரோ புதிய வீடுகளோ வாங்கும்போது மனிதர்களுக்கு வருகின்ற எரிச்சலை போல அல்ல. ஆண்டவருடைய எரிச்சல் என்பது ஒரு கணவன்
அல்லது ஒரு மனைவினுடைய எரிச்சலைப் போல. பாருங்கள், ஒரு திருமணமான நபர் தன்னுடைய துணை முழுமையாக தனக்கு தான் வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார்கள். அதே போல இஸ்ரவேல் ஜனம் ஆண்டவரை விட்டு வேறு தெய்வங்களுக்கும் விக்கிரகங்களுக்கு பின்பாக போனால் ஆண்டவர் அதை அப்படியே விடப்போவது கிடையாது. அவர் ஒரு எரிச்சலுள்ள புருஷனைப் போல இருக்கின்றார். ஆகவேதான் இஸ்ரவேல் ஜனம் ஒருவேளை ஆண்டவரையும் அவரோடுள்ள உறவையும் விட்டுவிட்டு போனால் 27ஆம் வசனத்தில் மோசே சொல்லுகிறார், கர்த்தர் உங்களை புறஜாதிகளுக்குள்ளே சிதறடிப்பார். பாருங்கள், இஸ்ரவேலோடுள்ள உறவில் ஆண்டவர் அதிகமாக கொடுத்து விட்டார் என்பதை இஸ்ரவேல் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் வேறு தெய்வங்களுக்கு பின்பாக அவர்கள் போவதை ஆண்டவர் விட முடியாது. இந்த கருத்தை தான் நம்முடைய ஆண்டவராக இயேசுவும் போதித்தார். நாம் நம்முடைய முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் ஆண்டவரை நேசிக்க வேண்டும் என்று இயேசு நமக்கு சொல்லிக் கொடுத்தார். ஆனாலும் இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் கிருபை தருவார் என்று மோசே அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கின்றார். 29ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும்போது, ஒருவேளை இஸ்ரவேல் மறுபடியும் ஆண்டவரை தேடுமானால் ஆண்டவர் அவர்களை மறுபடியும் அவர்களுடைய தேசத்திற்கு கொண்டு வரும். 31ஆம் வசனத்தில் மோசே சொல்லுகிறது போல, உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். ஆனால் இப்படிப்பட்ட கிருபை இருப்பதினால் இஸ்ரவேல் ஆண்டவரை மறுதலிக்கவோ அவருடைய எரிச்சலை சோதித்து பார்க்கவோ கூடாது. மாறாக இஸ்ரவேல் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான். 40ஆம் வசனத்தில் மோசே சொல்லுகிறது போல, அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கைக்கொள்ள கடவாய் என்றான். 41ஆம் வசனத்திலிருந்து 43ஆம் வசனம் வாசிக்கும்போது, எப்படி ஆண்டவர் கீழ்ப்படிய வேண்டும் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உணர்த்துவது போல மோசேயே ஒரு காரியத்தில் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து காண்பிக்கின்றார். அதாவது, அறியாமல் ஒருவனை கொலை செய்தவனுக்காக அடைக்கல பட்டணங்களை ஒதுக்கி வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்ன அந்த கட்டளையை மோசே இப்பொழுதே செய்து காண்பிக்கின்றார். நண்பர்களே, நீங்களும் நானும் சீனாய் மலையில் இஸ்ரவேல் ஜனங்கள் அனுபவித்த தேவனுடைய கிருபையை காட்டிலும் அதிகமான கிருபையை நாம் அனுபவித்திருக்கின்றோம். கல்வாரி மலையில் ஆண்டவர் எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு தம்முடைய கிருபையை நமக்கு காண்பித்திருக்கின்றார். பாவிகளை அவரே நேரடியாக அன்று வந்து சந்தித்தார். ஆகவே நாம் என்ன சொல்லுவோம்? இன்றைக்கும் ஆண்டவருடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற இந்த தேவ கிருபை ஒரு விசுவாசியை உந்தி தள்ளுகின்றது. கிருபையை சரியாய் புரிந்து கொண்ட ஒரு விசுவாசி கிறிஸ்துவுக்காக தன் ஜீவனையும் இழக்க ஆயத்தமாயிருக்கின்றான். இளம் மிஷனரியாய் இருந்து மரித்த ஜிம் எலியட் என்பவர் தன்னுடைய அனுதின குறியீடுகளில் எழுதின வாக்கியத்தை வாசிக்கின்றேன். தேவனே, உம்மிடம் மன்றாடுகின்றேன், என் வாழ்வின் இந்த செயலற்ற கம்புகளுக்கு ஒளியூட்டும், நான் உமக்காக எரியட்டும். என் தேவனே, என் வாழ்வை எரித்துவிடும், ஏனெனில் அது உமக்கே உரியது. ஆண்டவராகிய இயேசுவே, நான் நீண்ட ஆயுளை அல்ல, உம்மை போல ஒரு நிறைவான வாழ்க்கையே நாடுகின்றேன். நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.